தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 822 வாக்குகள் பெற்ற ஒரு கட்சி ஒரே நாளில் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதோடு மட்டுமின்றி நாடாளுமன்றத்தில் 5வது பெரிய கட்சியாகவும் உருவெடுத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை. 822 வாக்குகள் மட்டுமே பெற்ற ஒரு அரசியல் கட்சி இந்திய அரசியலின் தவிர்க்க முடியாத பேசுபொருளாக மாறியுள்ளது. அதாவது தேசிய அரசியலில் நடந்த ஒரு அறிவிப்பு பலரது புருவங்களையும் உயர வைத்துள்ளது. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் இனி நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா எனப்படும் NCPI கட்சியுடன் இணைந்து செயல்பட போவதாக வெளியிட்ட ஒற்றை அறிவிப்பு தேசிய அரசியலை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஏன் தேசிய அரசியலில் விவாதம் கிளம்ப வேண்டும்? NCPI கட்சியை பேசுபொருளாக்கிய அந்த சம்பவத்தின் பின்னணியை தேடினால் பல சுவாரஸ்யங்கள் கிளம்புகின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி பெற்ற மொத்த வாக்குகளே வெறும் 822 மட்டும்தான். வெறும் 822 வாக்குகளை பெற்ற NCPI கட்சியை நோக்கி இன்றைக்கு ஒரே நாளில் 20 MPக்கள் படையெடுத்து தேசிய அரசியலில் பேசுபொருளாக்கியுள்ளனர். ஒரே நேரத்தில் 20 MPக்களின் படையெடுப்பால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் 5வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டுமே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிதான் இந்த NCPI கட்சி. திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட இந்த கட்சி பெற்ற மொத்த வாக்குகள் வெறும் 822 மட்டுமே. ஆனால் தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படி இந்த கட்சி இதுவரை பெற்றுள்ள நன்கொடை சுமார் 1,13,000 ரூபாய். ஷூலி குண்டு என்ற பெண்மணி கட்சியின் பொருளாளராகவும் அவரது கணவர் உத்தியா குண்டு கட்சியின் தலைவராகவும் உள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் அலுவலகம் கொண்டுள்ள இந்த கட்சியின் தேர்தல் சின்னம் பேனா முள் ஆகும். திரிபுராவில் போட்டியிட்ட பின்னர் கட்சியின் செயல்பாடுகள் பெரிதாக இல்லை என அங்கு போட்டியிட்ட வேட்பாளர்களே கூறியுள்ளனர். ஆனால் நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் NCPI தேசிய அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் NDA கூட்டணியில் பாஜகவிற்கு அடுத்தபடியாக செல்வாக்கு கொண்ட கட்சிகளில் ஒன்றாகவும் இந்த கட்சி மாறியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த 20 MPக்களும் ஒரே நேரத்தில் கட்சி மாறினால் அது கட்சி தாவல் சட்டத்தில் வரும் என்பதால் அதனை தவிர்ப்பதற்காக NCPI கட்சியில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய அரசியலில் கட்சி தாவல் புதிதல்ல. ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத கட்சியை தேசிய அளவில் முக்கிய சக்தியாக மாற்றும் முயற்சி என்பது மிகவும் வித்தியாசமான அரசியல் யுக்தியாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. வெறும் 822 வாக்குகள் மட்டுமே பெற்ற கட்சி இன்று 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய அரசியலின் தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது. இது வெறும் அரசியல் இணைப்பா அல்லது எதிர்கால கூட்டணி அரசியலுக்கான புதிய பரிசோதனையா என்பதுதான் தற்போது எழுந்துள்ள கேள்வி. 822 வாக்குகளில் இருந்து 20 MPக்கள் வரை தேர்தலில் வெல்லாமல் தேசிய அரசியலில் கவனம் ஈர்த்துள்ள NCPI கட்சியின் எதிர்காலம் இந்த அரசியல் பரிசோதனை வெற்றியடையுமா அல்லது சட்ட அரசியல் சவால்களில் சிக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக முத்துமாரி.